விடவும் அந்த ஒரு மெஜாரிட்டியை வந்து சட்டசபையில் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யார் வேணால் எப்போனா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடிக்கலாம். திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் அதுக்கு வந்து கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்க வந்து ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் குளறுபடி நடக்குமா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இப்படி பார்த்தாலுமே திமுக அப்படி எதாவது பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக மக்களோட அதிருப்திக்கு ஆளாவாங்க. இல்லைனா மக்களோட கோவம் ஜாஸ்தியாகும். நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் மு.க. ஸ்டாலின் வந்து அந்த ஸ்டெப்பே எடுத்தாரு. அதனால தான் கூட்டணி கட்சி கூடவே நாங்கள் இருக்கோம், ஆனால் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்னு விசிகேவோ மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளோர் டெஸ்ட்டில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆனால் அவங்க அந்த 120ஓடவே நின்றுடுவாங்களா, அதோடவே வந்து 5 வருஷம் ஆட்சி வந்து ஸ்டேபிளாக கவர்மெண்ட் நடத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்தது. அதுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் ப்ளஸ் 25 சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கேலேருந்து 25 சீட்ஸ் இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் காமராஜர் அவர் வந்து அவங்களுக்கு தெரியும் டிடி தினகரன் அவங்களுக்குலேருந்து ஃபர்ஸ்ட் அது கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டது. அவரோட அந்த வீடியோலாம் ஏஐ வீடியோ சைன் பண்ணதெல்லாம் எங்களோட எம்எல்ஏ வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் போயிருக்கு அப்பெல்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை போயின்னு இப்போ காமராஜர் அவரே வந்து இங்கே வந்து டிவிகேல சேர்றது அப்படிங்கிறது சட்டசபையில் அஃபிஷியலாக ப்ரூஃப் பண்ணப்பறம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இவருக்கு என்னென்னலாம் டிஸ்டர்பன்ஸ் வரணுமோ அத்தனை டிஸ்டர்பன்ஸும் சுற்றி இருக்கவங்க கொடுக்க தான் செய்கிறாங்க அப்படின்னாலுமே அதையும் மீறி அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. 144 சீட்ஸோட ப்ரூஃப் பண்ணிட்டார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து சட்டசபையில் பங்கேற்கவங்க தான் வந்து அதில் தான் மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணோம் அப்படிங்கும்போது டோட்டலாக 234ல் 118 ப்ரூஃப் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் வந்து இவங்க பங்கேற்றுக்கிறதே கம்மி பேர் தான் பங்கேற்றுக்கிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மதிமுகலாம் வந்து வரவே இல்லை சட்டசபைக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு திமுக உங்களுக்கு தெரியும் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நடுநிலையாக வந்து 5 பேர் போயிட்டாங்க. பிஜேபி ஒருத்தரும் அப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வந்து நடுநிலையாக நின்றுட்டாங்க. நியூட்ரலாக நாங்கள் இந்த சைடும் இல்லை அந்த சைடும் இல்லை, எதிர்ப்பும் தெரிவிக்கல ஆதரவும் தெரிவிக்கல, நடுநிலையாக நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அங்கே நடந்த விஷயங்களில் ஸோ வந்து அப்போ டோட்டலாகவே வந்து பங்கேற்றுக்கிறவங்கள 86 ப்ரூஃப் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைக்கான விஷயமே இருந்தது சட்டசபையில். 118 ப்ரூஃப் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா பங்கேற்றுக்கிட்டவங்களே கம்மி தான், 171 சம்திங் தான் பங்கேற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது ஸோ 234ல் 118. பட் ஆனால் அதையும் விட கம்மியான இவங்களாம் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க இல்லைங்களா திமுக. அப்போ 86 வந்தாலே போதுமானதாக இருந்தது. ஆனால் இவங்க 144 காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே இந்த 5 இயர்ஸ்க்கு இந்த ஆட்சி வந்து நிலைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் ஆன் அண்ட் ஆஃப் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுல அதுலயும் எந்த டவுட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுக்கறது திமுக சைட்ல இருந்தும், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்த சி.வி. சண்முகம் அவங்க அப்புறம் எஸ்பி வேலுமணி அவங்க சார்பாக வந்திருக்க அவங்க அந்த மெம்பர்ஸ் தான் வந்து இவருக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிரச்சாரம்னு பண்ணும்போது கண்டிப்பாக